பெங்களூரு புறநகர் பகுதிகளில் கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்கலாம். விஜயபிரபாகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பெங்களூரு மற்றும் புறநகர் பகுதிகளான கேஆர்புரா, சிவாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பெய்ய தொடங்கிய மழை நேற்று மதியம் வரை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பெங்களூரு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ராஜாஜி நகர், காந்தி நகர், சில்க் போர்டு இடங்களில் உள்ள குடியிருப்புகள், கேஆர்புரா மற்றும் சாய் லேஅவுட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடம் என்பது கேஆர்புராவில் அமைந்துள்ள சாய் லேஅவுட் எனும் இடத்தில் இருக்கிறோம். இங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீரானது புகுந்துள்ளது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேற்று முதல் ஒவ்வொருவராக அப்புறப்படுத்தி வருகின்றனர். பெங்களூரு மாநகராட்சி ஊழியர்கள் இந்த இடத்திற்கு வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமும் படகு மூலமாகவும் இங்கே உள்ளே சிக்கி தவிக்கின்ற மக்களை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கின்றனர். இது கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெங்களூரில் 2வது அதிகபட்ச மழையானது பெய்துள்ளது. அதாவது 105 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக இங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் இந்த கேஆர்புராவில் அமைந்துள்ள இந்த சாய் லேஅவுட் என்னும் இடமாகும். இங்கு மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் வீடுகளில் இருந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இந்த மழையின் காரணமாக பெங்களூர் ஓசூர் சாலை இன்று காலை வரை வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதையடுத்து மாநகர போலீசார் ஓசூர் பரப்பட அக்ரஹார சாலை முதல் சில்க் போர்டு வரையிலான சாலையில் உள்ள போக்குவரத்தை வேறு பாதையில் திருப்பிவிட்டனர். பின்பு அங்கு இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்தானது மீண்டும் சீரடைந்துள்ளது. இந்த நிலையில் வருகின்ற மே 26ஆம் தேதி வரை பெங்களூரில் கனமழை பொழியும் எனவும் கர்நாடகாவில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, பெல்காம் மற்றும் ஷிமோகா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் பாகல்கோட், தார்வாட், ஹாசன் உள்ளிட்ட குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய இருந்திருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். இது தண்ணி எப்படி வந்துச்சு? ஓகே, என் பேர் நந்தான்னு சொல்லி. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பெரிய மோர் இருக்குது, கட்டர், பெரிய கட்டர். நீங்கள் பார்க்குற சின்ன கட்டர், அது ரொம்ப பெரிய கட்டர். ஸோ அந்த இடத்துலேருந்து என்னன்னாக்கா, நீங்கள் இந்த பக்கம் நிறைய இடத்துலேருந்து தண்ணி இங்கே தான் ஸ்டோர் ஆகிட்டு இப்படி போகும். ஸோ இப்படி தான் பாஸ் ஆகும். என்ன இருக்குன்னா, அது க்ளீன் பண்ணாதனால எல்லா தண்ணியும் அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு தான் இந்த பக்கம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஓரளவுக்கு தண்ணி வரல, பட் பேக் சைடு இருக்குது தெரியுங்களா, பின்னால் இருக்கிறதான அந்த பெரிய மோரி மூலியமாக தான் வருது. ஸோ நீங்கள் மழை தண்ணி, இந்த தண்ணி நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிடும், இது மழை தண்ணி மாதிரி இல்லை, மோரி தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, இது 4வது வாட்டி. இது ஆக்சுவலி நம்ம இருக்குது 5வது வாட்டி. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இப்படி வர்றதுனால தான் இந்த பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ஃபேமிலிஸ் மேலே இருக்குது, ஒரு 500 வீடு இருக்கலாம். ஸோ வீடுக்குள்ளே போயிடுச்சுன்னா எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பாருங்கள். இப்போ புதுசாக கட்டினவங்க ரொம்ப ஹைட்டாக கட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடுக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தனி போய்ட்டுருக்கும். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் பாதி முழுகிட்டு இருக்கும். ஒருவேளை மனுஷன் இருந்தானாக்கா செத்துட்டு இருப்போம் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே டெரஸ்க்கு வராங்க. டெரஸ் மூலியமாக டெரஸில் வந்தானாக்கா இந்த ஜேசிபி மூலியமாக இந்த லோக்கல் ஜனங்களை வச்சு வெளியே கொண்டு வர பிளான் பண்ணுறோம். இவர் சொல்வதைப் போல இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி மற்றும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக இந்த பகுதிக்கு நேரில் ஜேசிபி மூலமாக அவர்களை மீட்டு வெளியே கொண்டு கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இந்த மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.